மாதிரி தன்னை உணர்ற முயற்சியில யாரும் ஈடுபடுத்தி ஜெயிக்க முடியாது. நம்மளை உணர்றதுல ஒரு செட்பேக் ஆகிடுவோம், நம்மளை பலவீனமா ஆக்கிடுவோம். அப்ப ஒவ்வொரு குருமார்களுக்கும் தோல்வி எங்கேருந்து வந்துச்சுன்னா அவராலேயே நடந்திருக்கு. அவருடைய அவசர புத்தி, அவருடைய விவேகம் மாதிரி அவரு கொஞ்சம் நிதானம் இல்லாம ஒரு வேலை செஞ்சதுல அவருக்கே அவருடைய உள்வினையில அவரையே அவர் முழுக்கி விட்டார் அப்படிங்கறதுதான் அவருடைய பொருள். அப்ப நம்ம எவ்வளவு பெரிய கவனமாக கையாளணும். அப்ப சரணாகதிங்கிறது உலகத்துல ஏன் சொல்லி கொடுத்தாங்கன்னா, நான் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லா நாள்லயும் இந்த பிரபஞ்சத்துல இருந்து ஒரு வார்த்தை ஒரு வாசகம் ஒழிக்கணும், நான் ஒண்ணுமே இல்லைங்க, என்னை பார்த்துக்கங்க, அவ்வளவுதான் விஷயம். அதுதான் இந்த பிறப்பே எடுக்காதவன் நான் பார்த்து பிரமிச்சு போய் அடமன்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கூட ஈவிரக்கு இல்லாத ஒரு ஆளெல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களான்னு கேட்டா நான் பார்த்திருக்கேன். அவன் தான் பிரபஞ்சம். இறக்கம் பட மாட்டாங்க, கருணைப்பட மாட்டாங்க. கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? இப்படி எல்லாம் ஒரு குருவையோ ஒருத்தரையோ அறக்கழிக்கலாமா அப்படின்னா அதான் இறக்கமே பட மாட்டாங்க. அப்ப அவன் என்ன சொல்றது அப்படின்னா, நீ ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிக்கதான் வேணும். நான் உனக்கு கொடுக்கணுமா வேண்டாமா, அதிகாரம் கொடுக்கணுமா அலைவரிசை கொடுக்கணுமாங்கிறத நான் தான் தீர்மானிப்பேன். உங்ககிட்ட நான் கொடுக்கலாம் டிஸ்கஸ் எல்லாம் பண்ண மாட்டேன், அதெல்லாம் நான் பண்ற வேலைகள் தான். அப்ப ஒரு அலைவரிசை அதோடைய கையில தான் இருக்கு. அது என்னன்னா அது பிறப்பு இறப்புல இருந்து விடுபட்டது, அது இறப்பே இல்லாதது, அது கருப்பைக்கே போகாதது, அது எப்படி வலிமையா இருக்கும். அப்ப நம்ம அதை நோக்கி போகணும்னா அதோட தான் நம்ம டிராவல் பண்ண போறோம், அதோட தான் இணைய போறோம். அப்ப எவ்வளவு பெரிய தூய்மையாக உண்மையாக நாம் இருக்கணும். அப்ப எப்படி இருக்கணுங்கிறத நீங்க பார்க்கணும். அப்படின்னா என்னாலாம் நிறைய இடங்கள்ல சீர்காக முடியல, அங்க மனிதத்தன்மை எனக்குள்ள இடிச்சிருச்சு. என்னுடைய அந்த குருப்புற அந்த மாதிரி ஒரு பிம்பம் எல்லாம் வரும்போதெல்லாம் மண்டையில தட்டி 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 இதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு உடைச்சு கூட்டிட்டு போனாங்க. இதுதான். அதனால உங்களை தயவு செய்துக்கு இங்க இருக்கிற அத்தனை மாணவர்களுக்குள்ளேயும் நமக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது பாட்டு ஒரு ஓரத்துல கிடக்கட்டும். உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கு, உங்களுக்குள்ள உனக்கு தெரியும், உங்களுக்குள்ள கொஞ்சம் அறிவு இருக்கு, கொஞ்சம் உங்களுக்குள்ள ஞானம் இருக்குன்னா அது ஓரத்துல தூக்கி போட்டு வச்சுட்டு அது ஒரு அடிஷனலா வந்துருச்சு. அடுத்தது சப்ஜெக்டா இன்னும் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதை தேடுங்க, போங்க. அந்த ஒரு தெரிஞ்சதையே மெயினா ஆக்காதீங்க. நீங்க தெரிஞ்சுக்க போக வேண்டிய தூரம் அதிகமா இருக்கு. அப்ப நம்ம பாட்டுல போவோம். அப்ப இந்த பிரபஞ்சம் என்ன நினைக்குன்னா, இவனுக்குள்ள ஒண்ணு கொடுத்தோம், அதையெல்லாம் பெருசுப்படுத்தாம அவன் பாட்டுல இருக்கான் இருப்பான் அப்படிங்கறதுதான் விஷயம். ஞானி எதுல ஜெயிச்சான்னா, தங்கிட்ட அதிகாரம் இருந்து அதை பயன்படுத்தவே இல்லை. தங்கிட்ட அதிகாரம் இருந்து தன்னை ஒரு பிச்சைக்காரனாவே காட்டிக்கிட்டான். ஒண்ணுமே இல்லைங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறான். அப்ப எல்லாம் கொடுத்து காட்டிக்க மாட்டான். அப்ப சாக போற ஒரு மனிதன் அலட்டுறான். நான் யாரும் தெரியுமில்ல, ஒரே போன்ல உங்களுக்கு உள்ள வச்சிருப்பாங்க அப்படிங்கிறான். இவன் எல்லாத்தையும் செய்ய முடியும், நான் ஒண்ணுமே இல்லைன்னு மரத்தடியில ஒரு இலையை நோண்டிக்கிட்டே உட்காந்துருக்கான். பல மணி நேரமா ஒரு இலையே நோண்டிட்டு இருக்கான். என்னங்க ஒண்ணும் இல்லைங்க, சும்மா இலையை நோண்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறான். புரியுதுங்களா? அப்ப நீங்க எல்லாம் பார்த்துக்கணும். ஏதாவது உங்களுக்குள்ள கிடைச்சிருக்கிறத ஒரு ஓரமா வச்சுட்டு, ரொம்ப சொல்லுவாங்கல்ல வீட்டுல, ரொம்ப பயபத்திரமா ரொம்ப நிதானமா வாழுங்க, உங்களை ஸ்டடி பண்ணுங்க. நீங்க நல்லா வாழணும், நல்லா வளரணும், நல்ல பல பேருக்கு நல்ல நிழலை கொடுங்க. நல்ல செயலை உருவாக்குறதுக்கு பொறுமையோட நிதானத்தோட கண்ணியத்தோட பயணிங்க. ஆசைப்படாதீங்க, பிறருக்கு துன்பம் கொடுக்காதீங்க, உங்களுக்கு துன்பம் கொடுக்காதீங்க. தயவு செய்து அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறத தயவு செய்து இன்னைக்கு இரவோட இரவா மூட்டை கட்டி ஒரு முதுகுக்கு பின்னாடி மறைச்சு வச்சிருங்க. யாரு ரகசிய அறையில இன்னையிலிருந்து ஒண்ணும் தெரியாத போல ஒரு சாதாரண ஒரு குழந்தை போல போங்க. சரியா? இதை தயவு செய்து புரிஞ்சு மைண்ட்ல வச்சுட்டு வேலை செய்யணும். ஏன்னா நீங்க நிறைய பார்க்கணும், நிறைய வளரணும். அப்ப ஒரு உண்மையான ஞானிகளை உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். நான் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், நீங்க நிச்சயமா பாருங்க. என்னுடைய உண்மையான பிள்ளைகளா இருந்தா ஒரு உயர்ந்த ஞானிகளை நீங்க பார்ப்பீங்க. அப்ப நான் சொன்ன அதே வார்த்தையை அவர் சொல்லுவார், நிச்சயமா சொல்லுவார். ஏதோ ஒரு இந்தியாவிலேயோ இல்ல இந்த இடத்துலயோ யாரோ ஒரு உயர்ந்த ஞானியை நீங்க சந்திக்கிறதுக்கு ஒரு நாள் வரும். அப்ப அவர் சொல்ற வாசகம் என்ன சொல்லுவாருன்னா, நீ உங்ககிட்ட ஒண்ணு இருந்துச்சு பத்தியா, அது ஒண்ணு இல்லைன்னு சொன்ன பாரு, அதனாலதான் நான் வந்தேன் பாரு.
ஏன்னா நான் உயர்ந்தவங்களை பார்த்தது என்கிட்ட அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்டே தான். நீ ஒண்ணு இருக்குன்னு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிருந்தனா நான் உள்ள மாட்டேன். இதான் அப்ப தாய் தகப்பன் உறவு வாத்தியார் எல்லாரும் கைவிட்டாங்க. வாழ்வதற்கு வழி இல்லாம மேற்கு தொடர்ச்சி மலையில தனி மலையில நான் அழுதுட்டு நின்றுருக்கேன். தனி மலையில அழுது நின்றுருக்கேன். போகர் பெரிய சகாப்தம் நடத்திய அந்த மலையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நின்றுருக்கேன். அப்ப அந்த மாதிரி நிக்கிற அந்த இடத்துக்குள்ள என்னை ஆழ்த்தி ஒரு தியானம் எனக்கு கொண்டுட்டு போச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும்போதுதான் எனக்குள்ள ஒரு அலைவரிசை எனக்கு மருந்தா அது நின்று என்னை பாதுகாத்துச்சு தெரிஞ்சிச்சு. இந்த வானவில் மாதிரி ஒரு வானத்துல பல்வேறுபட்ட அப்படியே அலைவரிசையாக அணுக்கள் அப்படியே தோன்றும். ஒரு 20 நிமிஷம் அந்த மலைத்தொடர்கள் இருக்கும். அந்த மலைத்தொடர் விட்டு இறங்கணும்னா அப்படியே மயக்க அடிச்சு கீழே விடுற மாதிரி தன்னையே மறந்து அப்படியே தியானத்திலேயே கிடப்பேன். தன்னையே மறந்து கிடப்பேன். பாம்பு கடிச்சு எப்படி இருக்கும், தன்னை மறந்து அப்படி கிடப்பேன். பழனிக்கும் அதுக்கும் ஒரு சுமார் 15 மைல் ஆட்டோல இன்னைக்கும் அந்த பசங்க எல்லாம் இருக்கிறாங்க. அந்த பசங்களுக்கு எல்லாம் போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அப்ப ஆட்டோல இருந்து இங்க இருந்து அந்த கோவிலுக்கு அந்த மலைத்தொடருக்கு போயிட்டு நான் கீழே வரும்போது அப்படியே போகும்போது அப்படியே கண்ணீர் அப்படியே கொட்டும். அவ்வளவு சோகம், அவ்வளவு கஷ்டம். ஐயோ உச்ச கஷ்டம். அடுத்த சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, எனக்கு வழி கிடையாது, குடும்பத்துக்கு கிடையாது. அப்படியே கண்ணீர் அப்படியே கொட்டி தாரையா கொட்டும். அப்படியே போய் அப்படியே நிற்போம். அந்த மலை தொடர்கள்லாம் அவ்வளவு பெரிய அமைதியும் அவ்வளவு பெரிய வடிவமும் இருக்கும். அப்படியே போய் இருந்தோம்னா அந்த மலை தொடர்ல இருந்து இறங்கி அப்படியே வந்து அந்த ஆட்டோல உட்கார்ந்து அவர் பழனியில விட்டுட்டு டவுன்ல விட்டுட்டு சாப்பாடு வாங்கறதுக்கு போவாரு. அந்த அறையிலையும் என்ன எங்க இறக்கி விடுறாரோ 1 மணி நேரம் நான் எங்க இருக்கிறேன்னு தெரியாம அப்படியே ஆழ்ந்து கிடக்கும். அந்த அலைவரிசையோட தாக்கம் அப்படியே ஆழ்ந்து கிடக்கும். ஒரு அப்படியே கல்லு மாதிரி அப்படியே இருப்பாங்க. அப்படியே தன்னை மறந்து எந்த சென்டர்லயும் இந்த மாதிரி ஒரு தியானத்தை யாராலையும் ஏற்படுத்தவோ கத்துக் கொடுக்கவோ முடியாது. அப்படியே அப்படியே என்ன மாதிரி வார்த்தையா விவாதிக்கவே முடியாது. அப்படியே கிடப்பேன். வெளியில பாத்தீங்கன்னா இந்த தியானம் அந்த தியானம்னு பழனிட்டே என்னை சுத்தி இருக்கிற நண்பர்கள்லாம் பயங்கரமா டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அலட்டல் இல்லாம, அலப்பறம் இல்லாம, சத்தம் இல்லாம, சலனம் இல்லாம ஒரு பெரிய அலைவரிசை எனக்குள்ள வேலை செய்யுது. ஒரு டீயையும் வடையும் வச்சுக்கிட்டு இந்த யோகானந்தரை பத்தி பேசுறதும், இந்த இந்த சித்த வித்தையை பண்ண அந்த குருவை பத்தி பேசுறதும், பல குருக்களை வடையையும் போண்டாவையும் டீய குடிக்க, வடையை திங்க, போண்டாவை திங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த தியானம் இருக்குல்ல, இப்படியே போய் இப்படி வந்து இப்படி போய். ஆனா அங்க சத்தமே இல்லாம ஒரு கல்லு மாதிரி ஒரு அனுபவத்தை ஒரு அலைவரிசை ஏற்படுத்துது. அப்ப ஒரு நாள் அது உணர்த்தினது, அந்த வடிவத்தை சொன்னது, நீ ஒண்ணும் இல்லாத நான் ஒண்ணுமே இல்லைன்னு ஒரு இயல்பு தன்மைக்குள்ள நீ நடக்க தொடங்குனா நான் உன்னோடு பயணிப்பேன். நீ அலட்டுனா நான் வரமாட்டேன். நான் மாந்திரிகவாதி கிடையாது. நான் என்னுடைய ஸ்டைல் மாறினதுக்கும் மற்ற குருமாருக்கும் எனக்கு இருக்கிறது என்னன்னா, பிரபஞ்சம் என்னை வளர்க்கும் போது சொல்லி கொடுத்து வளர்த்துச்சு. தம்பி தவற போயிடக்கூடாதா, எந்த இடத்துலயும் திமிர் வந்துடக்கூடாது, அகம்பாவம் வந்துடக்கூடாது, ஆணவம் வந்துடக்கூடாது. எல்லாத்தையும் தாண்டி இந்த தியானத்தை உள்வாங்கணும். அது உள் வாங்கி வச்சு அப்படி பல நாள் அதை பொத்தி 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 வளர்க்கணும். நீங்க நம்ப முடியாது, திருநெல்வேலியில போய் கிட்டத்தட்ட 7-8 மாசம் கழிச்சுதான் பொதிகை மலை வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. நான் திருநெல்வேலியில பொதிகை மலை போறதுக்காக 7-8 மாசம் காத்திருந்தேன். அது என்ன கூப்பிட்டுச்சு. அப்ப நாங்க போகும்போது நான் பார்த்த 2 அலைவரிசை, ஒண்ணு புத்தர், இன்னொன்னு அகத்தியர். அடுத்தது நான் பார்த்த அலைவரிசை இவரு நம்ம அவருடைய அகத்தியருடைய சீடர்னு சொல்லக்கூடிய இவர் தேரை. எல்லா வடிவத்துக்குள்ளையும் அது என்ன வளர்த்த விதம் பண்ணீங்களா, அது பயங்கரமான இம்பாக்டான விஷயம். என்னன்னா, ஒரு பெரிய அலைவரிசை சலனம் இல்லாம வந்துச்சுங்க, சத்தம் இல்லாம வந்துச்சுங்க, அலட்டல் இல்லாம வந்துச்சுங்க. அப்ப அது என்ன காட்டுதுன்னா, இந்த உலகத்துல எங்களை எல்லாம் எவ்வளவு பில்டப் பண்றாங்க, நாங்க அந்த மாதிரி பில்டப் பண்றோமாங்கிறத எனக்கு அலைவரிசை காட்டி கொடுத்துச்சு. நான் பார்த்த அலைவரிசை ரொம்ப ஒரு எளிமை, சாதாரண மனிதன் எப்படி வருவாங்க, ஒரு தோற்றம் இல்லாத ஒரு அலைவரிசை அப்படியே வந்து
நமக்குள்ள ஆழ்ந்து ஒரு பெரிய தியானத்தை கொடுத்துட்டு வந்தது யாரு போறது யாருன்னு சொல்லிட்டு அது போகும். அலட்டே இருக்காது. ஒரு சின்ன இயல்பா அப்படியே எழுந்து போகும். இந்த மாதிரி தான் கன்னியாகுமரி, புதுவை, பழனி, நம்மள வளர்க்கப்பட்ட ஒவ்வொரு இடத்துலையும். இப்ப பழனியில கிட்டத்தட்ட ஆண்டுகளா இருக்கிறோம். ஒரு ஆண்டுகளுக்கு மேல ஒரே அறையில தங்கியிருக்கிறோம். ஒரு 2 ஆண்டுகள் 2.5 ஆண்டுகள் திருப்பரங்குன்றத்திலே இருக்கிறோம். ஒரு ஹோட்டல் அறையில 2.5 ஆண்டுகள் உட்கார்ந்து யார் தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பா? எங்கேயுமே என்ன போக கூடாது. 2.5 ஆண்டுகள் தொடர்ந்து தியானம், தொடர்ந்து அந்த அறையிலே காலை மாலை தியானம் தான். அந்த ரூம் எனக்காகவே பிரத்யேகமான ஒரு ரூம். 12ஆம் நம்பர்ல ஒரு ரூம்ல ஒரே ஒரு கட்டில்ல 2.5 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் ஒரே இடத்துல திருப்பரங்குன்றத்துல நான் இருந்தேன். அப்ப என்ன அது ஒரு நாளைக்கும் வாடகை கொடுக்க கூட என்னால முடியாது. ஆனா அந்த வாடகைய தினந்தோறும் கொடுத்துருவேன். ஏன்னா 2 நாள் 3 நாள் சேர்ந்தா கூட என்னால கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த தினந்தோறும் கொடுத்துருவேன். ஆனா ஒருத்தருக்கு கூட ஹோட்டல்ல இருந்தவங்க நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு யாருக்குமே தெரியாது. நான் ஏதோ எழுதிட்டு இருக்கிறேன், ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன்னு அவங்களாவும் பேசிக்குவாங்க. சில பேர் கீழே பூ வாங்கலாம் போவேன்ல, அப்ப அவங்க சொல்லுவாங்க, நீங்க என்ன ரியல் எஸ்டேட் பண்றீங்களா? அப்படின்னா ஆமா நான் ரியல் எஸ்டேட் பண்ணேன். இன்னொருத்தருக்கு நீங்க புது கொடுப்புக்காரு, ஆமா நான் ஒரு புது கொடுப்புக்காரு. இன்னொருத்தருக்கு நீங்க ஜாதகம் பாப்பீங்களா? ஜாதகம் பார்ப்பேன். அப்ப நான் என்னன்னா எவன்கிட்ட விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு என் கண்ணுக்கு ரியல் எஸ்டேட் காரணமா தெரியுதா? நீ வச்சுக்க. உனக்கு நான் குடும்பத்துக்கு காரணம் தெரியும் வச்சுக்க. நான் ஜாதகம் பாக்குறோம்னா வச்சுக்க. அப்புறம் நீங்க வாக்கெல்லாம் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வாக்கெல்லாம் சொல்ல மாட்டேன், ஓரளவு அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்பேன் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு நான் வாக்கு சொல்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ரொம்ப குடிச்சுக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணலாம் போலாம் அப்படியா, அது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு போயிடுவேன். அந்த 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 அம்மாக்கெல்லாம் என்ன பேசுவாங்கன்னா, இவருக்கு தெரியுத சொல்ல மாட்டாரு, காசுக்கு சொல்லிக்கணுமா இருக்கு, அடுத்தது இருக்கும்போது அவர்கிட்ட காசு கொடுத்து கேட்போம் அப்படின்னா. அப்ப அடுத்த வாட்டி அது என்ன பார்க்காது. அதனாலதான் நான் எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுவேன். அப்ப நான் அந்த இயல்பு தன்மைய விடாம வளர்க்கப்பட்டேன். ரொம்ப முக்கியம். அந்த இயல்பு தன்மையிலிருந்து மாறாம, அந்த எப்படி தன்னுடைய மரபணுக்கள் உயிர் துளியிலிருந்து மாறாம வளரணும்னு சொல்லுவாங்களோ, அதே மாதிரி இயல்பு தன்மையிலிருந்து மாறாம இந்த அலைவரிசைகள் மிக நுட்பமாக, அது மிக சரித்திர வாய்ந்த உண்மையிலே சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் கிரெடிட் சொல்லணும்னா பொதிகை மலை. அந்த பொதிகை மலைக்கு தான் பெரிய முதல் என்னுடைய நன்றியை சொல்லணும். அப்படின்னா அந்த மலை தொடர் தான். என்னன்னா அந்த இயல்புக்கு என்ன மாத்தணும். இன்னும் இறங்கி வா. ஒண்ணும் கிடையாது. படிப்பு, காசு, பணம், ட்ரெஸ், பொம்பளை, காமம், இச்சை ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்துல எல்லாமே மாயை, போலி, எல்லாம் ஒண்ணும் இல்லை, வேஷம், எதுவும் கிடையாது. என்ன எவனாவது ஒருத்தன் அவதாரம் அகற்றியது மனிதன் சொன்னாங்க நம்பாத. என்கிட்ட சொல்லி கொடுத்தது ஏன்னா என்ன எப்படி வளர்ச்சுன்னா, அவதாரம் சொன்னா என்ன நம்பாத. நான் அவதாரம் கிடையாது, நான் பிறந்ததே கிடையாது. நான் உங்ககிட்ட மட்டும் சொல்றேன், நான் பிறக்கல. நான் மனித உடல் எடுக்க மாட்டேன். உன்ன மாதிரி மனிதர்களோட அட்டாச் ஆகுவேன். சில வேலைகளை, சில குறிப்புகளை நான் சொல்லி கொடுப்பேன். அப்ப உன்ன மாதிரி ஆண்களோட சில நாள் வருட கணக்கா இருப்பேன், சில நாள் மாத கணக்கா இருப்பேன். சில பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு மட்டும் ஒடியாந்துருவேன். ஆனா நான் பிறக்கிறது இல்லை அப்படிங்கிற அந்த உண்மை தத்துவத்தை இயல்பாகவே சொல்லி கொடுத்தது. அதே மாதிரி உருட்டு பூனை மாதிரி செயல்படாம எந்தெந்த டைம்ல டைம் இருக்கு அதை சொல்லி பிரபஞ்சம், அந்த டைம்ல இந்த மலைத்தொடருக்கு இருந்து போகணும். அப்ப நிறைய இந்த இல்லறவாசிகள், இந்த பாலா போன மனிதங்க எண்ணெயை தேசிக்கிட்டு ஷாம்பு எடுத்துட்டு குளிக்க வந்துருவாங்க எங்க பாவனச நதிக்கு, இந்த அருவிக்கு. அப்ப என்ன சொல்றேன்னா, நான் ஒரு நேரம் டைம் சொல்றேன், அந்த நேரத்துக்குள்ள சாதுரியமா நீ தியானத்தை பண்ணிட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்றேன். அடுத்தது லோகமுத்ராவுக்கும் அகத்தியருக்கும் அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய சிலையை வச்சு தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு புதுசா சிலை செஞ்சு பெரிய கட்டளை கட்டி கோயிலா அழகா வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள போய் நானே சாமி இருந்தேன். அடுத்த நாள் திருநெல்வேலியில மிக வரலாறு காணாத ஒரு பெரிய வெள்ளம். அந்த வெள்ளத்துக்குள்ள நீஞ்சி நான் வந்தேன். அங்க ஸ்டே பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு 4 நாள் கழிச்சு இதே மலைக்கு தொடர்பு நான் போறேன். அப்ப தண்ணியில அடிச்சு அந்த சிலை அந்த கட்டை கிட்ட எல்லாம் புட்டுக்கிட்டு போயிடுச்சு.
நீர்ல எல்லாம் போயிடுச்சு. அப்ப நான் போய் பார்த்துட்டு என்னடா கோயில் சிலையெல்லாம் காணுங்க அப்படின்னா அது சொல்லுது, நான் தான் அடிச்சு போட்டேன் அப்படின்னு அகத்தியரோட அலைவரிசை சொல்லுது. எனக்கு ஏது உருவம், எனக்கு ஏது சிலை, இதை ஏன் வச்சாங்க? நான் பல நாள் சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேன்ட்டாங்க. அதான் தண்ணியா வந்து அடிச்சு போயிட்டேன், நானே கொண்டு போயிட்டேங்குது. இப்ப நீயும் வந்து ஏதோ ஒரு செலவு வச்சிருக்காங்க, அது வச்சிருக்காங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்ப நீ வந்து ஏமாந்துடாத, தயவு செய்து ஏமாந்துடாத. என்ன சொல்லி வளர்த்தது, ஏமாந்துடாத. உனக்கு வந்து 4 நிமிஷம் டைம் தருவேன், இல்ல 5 நிமிஷம் டைம் தருவேன், இல்ல 15 நிமிஷம் அதிகபட்சம் தருவேன். இந்த மாதிரி தீவிரமான இடத்துல ரொம்ப நாளைக்கு உட்காந்து தியானம் பண்ணக்கூடாது. அப்ப நீங்க உட்காருங்க, ஒரு இடத்த சொல்லி அந்த 4வது நிமிஷத்துல நம்மளை அப்படியே எழுப்பு. அங்க நம்ம போகலன்னா நம்மளை அறியாமே ஒரு பயத்தை வர வைக்கும். தானா எழுந்து ஓடுற மாதிரி ஒரு அமானுஷியத்தை கிரியேட் பண்ணிடும். அப்ப நாமளே தப்பிச்ச பொறுப்புன்னு முடியாம. அப்ப இந்த மாதிரி ஒரு பெரும் விஷயத்த அந்த கற்றுக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. அப்ப பழனி இருக்கும்போது அங்க என்ன பூம்பாறைக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு, அந்த பூம்பாறையில நீ இன்னும் வலிமையா வளரணும். அப்ப நீ என்ன பண்றனா, மூகாம்பிகை அந்த கோயில்லாம் நீ நினைச்சிடாத, அந்த மலைத்தொடருக்கு அதை சுத்தி உள்ள பகுதிக்கு நீ அந்த கொஞ்ச நாள் இருக்கணும், நீ அங்க போ, நீ அந்த இடத்துக்கு போ அப்படின்னு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும்போது நான் திருப்பி அங்க போறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குச்சு. அப்ப அங்க போய் இந்த தியானமும் அந்த முகாமில நடக்கிற தியானமும் 2 வெவ்வேறு வடிவமா இருக்கு, வேற வடிவமா இருக்கு. அப்ப இந்த வடிவத்துக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கறதெல்லாம் பின்னாட்கள்ல தான் உன்னால கண்டுபிடிக்க முடியும். இந்த வளர்ச்சியை வச்சு நீ கால்குலேஷனுக்குள்ள போகாத, எந்த வடிவத்துக்குள்ள ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போகாத. இப்ப நீ என்ன பண்ணணும்னா, பயிற்சி காலத்துல இருக்கும்போது ஜட்ஜ் பண்ணாத, எனக்கு இப்படி நடக்குது ஆராய்ச்சி பண்ணாத, என்ன வந்து நதி மூலம் ரிஷி மூலம் அறியாத, பிள்ளைன்னா கண்ணு தெரியாத மாதிரி இரு, குருட மாதிரி நடந்துக்க, சும்மா இரு, உட்கார்ந்துக்க. ரொம்ப ஆராய்ச்சி ரொம்ப விசாரணை எல்லாம் பண்ணாத, எக்ஸாம் அப்படியே உட்காந்துக்க. எக்ஸாம் இது முழுசா ஒரு நாள் வந்து நான் யாருன்னு உனக்கு நான் சொல்லுவேன். இப்ப எல்லாம் நீ ஆராய்ச்சி பண்ணனா குண்டலினி சக்தி உனக்குள்ள இருக்கிற சக்தியெல்லாம் நீயும் பெரியாளு நானும் பெரியாளுன்னு சொல்லி உனக்கு எடுத்து விட்டுரும், உனக்கு ஆசையை காட்டி விட்டுரும். அப்புறம் நீ வந்து என்ன பண்ணுவ, நானே ஒரு பெரிய ஆளு, நானே ஒரு அது, நானே ஒரு இது அப்படின்னு அது இதுன்னு சொல்லி கதை சொல்லிடுறாரு. அதெல்லாம் சொல்லாது, அதெல்லாம் விரையும், அதெல்லாம் தவிர்த்து அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப நீ பார்க்கணும். அப்ப எவ்வளவு பெரிய காத்திருப்பு, எவ்வளவு பெரிய போராட்டம். ஒருத்தர் வளர்றாருன்னா சும்மா கிடையாது. நீங்க எல்லாம் வாழ்நாள்ல நான் பல நாள் சொல்லிட்டேன், நம்பவே முடியாது. நான் காசிக்கெல்லாம் உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு பிரபஞ்சம் ஒருத்தருக்கு எப்படி ஏற்பாடு பண்ணுது. ஒரு ஊருக்கு போறதுன்னா நீங்க எல்லாம் டப்புன்னு ஒரு கோயிலுக்கு போறீங்க, எங்கேயோ போறீங்க. எனக்கெல்லாம் அந்த பிரபஞ்சமே அதுவே காசை ரெடி பண்ணும், அதுவே டிக்கெட்டை ரெடி பண்ணும். அது எப்படின்னா, ஒரு 400 ரூபாய் டிக்கெட்னா 450 ரூபாய் தான் கொடுக்கும், 500 ரூபாய் கூட கொடுக்காது. அடுத்த வர சோத்துக்கு கூட வழி இல்லாத மாதிரி தான் வச்சுக்கும். ஆனா அந்த இடத்துக்கு போயிட்டா எங்க இருந்து சாப்பாடு வரும், எங்க இருந்து தங்கறதுக்கெல்லாம் இடம் வரும்னா அது எல்லாம் கிளியரா அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும். யாரை அணுகணும், யாரை அணுகி எப்படி பண்ணணும் அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி தருணத்தெல்லாம் என் வாழ்நாள் மறக்கவே முடியாது. ஒரு சாதாரணமா திருப்பரங்குன்றத்துல நான் நின்றுட்டு இருக்கேன், ஒரு குரல் வந்து சொல்லுங்க, காசிக்கு போய் ஒரு வேலையை தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பத்தை சந்திப்ப அப்படின்னு. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு அசாத்தியமான டீ குடிக்க காசு இல்லை, ஒரே ஒரு டீ குடிக்க காசு இருக்கு, அடுத்த டீ குடிக்க காசு கிடையாது. அப்ப என்னன்னே தெரியாத ஒரு இடத்துலன்னா அந்த அசாத்தியமான வளர்ச்சி, அந்த அசாத்தியமான வளர்ப்பு, அந்த பிரபஞ்சத்துடைய வழிகாட்டுது. அந்த பிரபஞ்சம் அலைவரிசை நான் சும்மா சொல்லலைங்க. ஒவ்வொரு வினாடியும் பிரபஞ்சம் சொல்லாம நான் எதுவுமே செய்ய மாட்டேன். இந்த உலகத்துல இந்த நிமிடம் இந்த உடலை விடுறான்னா சத்தியமா விட்டுருவேன். எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன், விட்டுருவேன். ஏன்னா எனக்கு பிரபஞ்சம் மட்டும்தான், வேற எவன் பேச்சையும் கேட்க மாட்டேன், எவன் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். இந்த பிரபஞ்சம் ஆணையிட்டா மலையிலிருந்து குதிரானா கூச்சுவேன், உடல்ல இருந்து உயிரை விடுறான்னா விட்டுருவேன். இந்த ஊர்ல இருக்காங்களா நைட்டே ஓடி போயிருந்தா ஓடி போயிடும், நடந்தே போனாலும் நடந்தே போகும். எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டி எரிஞ்சிட்டு போடான்னா கழட்டி எரிஞ்சிட்டு போகும். இந்த ட்ரெஸ் இதை போட்டுக்கணும்டா அப்படின்னு மாட்டு தோலை தைச்சு கொடுத்தாலும் போட்டுக்க. ஏன்னா எனக்கு எல்லாம் அதுதான், அது என்ன சொல்லுதோ அதுதான். அதோடைய செயல் தான், அதோடைய அலைவரிசையோட வடிவத்தில் தான் நான் பணி செய்வேன். அதோடைய அலைவரிசை, அதோடைய பணி, அதோடைய வழிகாட்டுதல் இல்லாம நான் எந்த பணியையும் செய்ய மாட்டேன்
எந்த பணியையும் செய்யறது இல்லை. அதை நீங்க அவசியமா தெரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு அலைவரிசை ஒருத்தரை வழிகாட்டுதல், வழி நடத்துதல், தக்க வைத்துக் கொள்ளுதல், புரிதலை ஏற்படுத்துதல், கற்றுக். அப்ப ஒரு மாணவனாக என்ன, ஒரு அனாதையாக ஊர்ல சிற்றின்பத்துக்கும் கேவலமாக சுத்தி தெரிந்த பல மனித கூட்டத்துல நானும் ஒரு கேவலமானவன். என்னோட சொந்த ஊர்ல போய் கேட்டீங்கன்னா முகம் சுழிக்கிற மாதிரி தான் என்னுடைய வரலாறு சொல்லுவாங்க. இந்த பையனாங்க, ஐயோ யாங்க கேட்கறீங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நபரை, முகம் சுழிக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு தியானமாக, ஒரு தியானத்தோட வடிவமாக, ஒரு அலைவரிசை அறியக்கூடியவனாக இந்த பிரபஞ்சம் என்னை தத்தெடுத்துக்கொண்டு என்னை ஒரு உண்மையான மாணவனாக அது குருவாக இருந்து என்னை வளர்த்துச்சு, எனக்கு வழிகாட்டுச்சு. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்டா, ஒரு மாணவனா இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்னால இருக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு எனக்குள்ள அங்கிட்டு இங்கிட்டு தப்பி அந்த குருங்கிறது கொஞ்சம் எட்டி பாக்குது. மீண்டும் மண்டையில ரெண்டு தட்டி நான் என்னைக்குமே ஸ்டூடெண்ட் தான் பிரபஞ்சத்துக்கு அப்படிங்கிறதுனாலதான் இந்த பிரபஞ்சத்தோடைய அந்த வழிகாட்டுதல அதோடைய மகனாக, அதோடைய மாணவனாக நிக்கிறதுக்கு தான் நான் பெருமைப்படுறேன். அதுதான் எனக்கு உன்னதமா வேணும். அதுதான் நான் இன்ன வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் விரும்புறேன். ஏன்னா என்ன அந்த மாதிரி அது வழிகாட்டுச்சு, வளர்த்துச்சு. அப்ப என் தாயால நான் ஒரு நாள் கூட பெரிய லெவல்ல சிரிச்சது கிடையாது. என் மனைவியால நான் ஒரு நாள் கூட நாளைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு சிரிச்சது கிடையாது. என் குழந்தையாலேயோ, என் உறவாலேயோ, என் நண்பர்களாலேயோ, என் வாத்தியார் டீச்சராலேயோ யாராலையும் நான் சிரிச்சதோ சந்தோஷமா இருந்ததில்ல. இந்த தியானம், இந்த பிரபஞ்சம் உண்மையான எனக்குள்ள ஒரு சிரிப்பையும் உண்மையான கண்ணீர் துளியையும் சத்தியமா சொல்றேன், அதால நான் பார்த்தேன். ஒரே ஒரு மணி நேரம் என்னுடைய நிம்மதியான ஒரு தூக்கத்தை இந்த பிரபஞ்சம் தியானம் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சாதிச்சா, இது போதுடா, எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற அந்த உன்னதமான அந்த தருணத்தை நான் உணர்ந்த தருணம். அப்ப எனக்குள்ள இது மலர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிறப்பு வீண் இல்ல, இந்த உடல் வீண் இல்ல, நம்ம வீண் இல்ல. நான் சிறு வயதுல இருந்து இவன் ஒரு தெண்டம், இவன் எதுக்கும் தேட மாட்டான், இவன் எதுக்கும் லாய்க்கேற்றவன், இந்த மாதிரி என்னை பலவீனப்படுத்தி படுத்தி படுத்தி என்னை திட்டி 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 ஒரு இடத்துல கூட எனக்கு பாசிட்டிவான ஒரு குரல் வந்ததே கிடையாது. பலவீனமாகவே என்ன, நானே ஒரு பலவீனமானவன். என்ன பலவீனமாக்கிறதுக்கு பல குரல்கள் என்ன பலவீனமா ஆக்க 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 ஆக்க, ஆனா ஒரு இடத்துல பிரபஞ்சம் மட்டும் என்ன பலமாவே ஆக்கிடுச்சு. பலவீனமான என்ன என் உறவுகள், என்னை மனிதர்கள், நான் அதனாலதான் என்னைக்கோ சொன்னேன், 16 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னேன், பேசுகின்ற மனிதனை நம்பி என்னுடைய பயணம் அல்ல. பேசுகின்ற மனிதனை நம்பி என்னுடைய பயணம் அல்ல. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் எழுதினது. பேசுகின்ற மனிதனை நம்பி என்னுடைய பயணம் அல்ல, பேசாத கடவுளை நம்பியே என்னுடைய பயணம், என்னுடைய வாழ்க்கையோடைய அர்ப்பணிப்பு. பேசுகிற மனிதனிடம் நான் கையேந்த மாட்டேன், பேசாத இறைவனிடம் கையேந்துவேன், என் உயிரையும் கொடுப்பேன். பேசிய என் தாய் தந்தையோட நான் உண்மையாக பேசாத கடவுளையே தாய் தந்தையாக நேசிக்கிறேன் அப்படின்னு நகரத்துல ஒரு எழுதி வச்சுட்டு இந்த நகரம் முழுக்க சுத்தி வந்தேன். அப்ப எவ்வளவு பெரிய காயத்தையும் எவ்வளவு பெரிய வழிகளையும் நான் கடந்து வந்திருப்பேன். எனக்குள்ள ஒரு உண்மையான பயோப்னு எழுதுனா நிறைய பேர் அழுதுவோம். நான் சந்தித்த மிக கொடுமையான, யாருக்குமே மனிதனாக பிறந்தவனுக்கு இப்படி எல்லாம் நடக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சூழலை நான் சந்திச்சிருக்கிறேன். ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 38 ஆண்டுகள் நான் நரக வேதனையை சந்திச்சிருக்கேன். துன்பத்தோட நோபல் பரிசு கொடுக்கணும்னா எனக்கு தான் கொடுக்கணும். பெரிய பெரிய வடிவத்துல ஒரு ஆஸ்பத்திரியை உடச்சிட்டு வெளியில வந்திருக்கிறேன். எந்த மனிதனாலும் இந்த உலகத்துல எவனாலையும் அந்த மாதிரி ஒரு சூழலை, ஒரு அசாத்தியமான முடிவை எடுக்க முடியுமானா எடுக்கவே முடியாது. ஒரு வாழ்க்கையில் தன்னுடைய உடலுக்கு, தன்னுடைய உயிருக்கு ரிஸ்க் எடுக்க முடியுமானா எவனாலையும் முடியாது. நான் சொன்ன ஒரே வார்த்தை MBBS படித்த MD படிச்ச, உன்னோட என்னுடைய இறைவன் உயர்ந்தவன். நான் செத்தாலும் என் இறைவனால சாகிற பெருமை எனக்கு இது ஒண்ணு போதும். உன் மருந்தால நான் வாழ்றதோட என் இறைவனால செத்தேங்கிற வரலாறு எனக்கு இருக்கட்டும். கடவுளால் பிறந்தேன், கடவுளால் சாகிறேன், அது நான் பெருமை. நான் சொன்னது இறைவன்கிட்ட தான், இறைவா மனிதனால நான் செத்து போயிடக்கூடாது, செத்தாலும் அது உன்னாலதான் நான் சாகணும். நீ எனக்கு சாவ கொடு, சக மனிதன்கிட்ட போய் சாவ வாங்க வச்சிடாத. தயவு செய்து எனக்கு 2 கோரிக்கை, உன்னால சாவு கொடு. நான் இறந்து போனா மனிதனிடம் என் உடலை ஒப்படைக்காது.
தயவு செய்து என்னை பெற்றவரோ என்னும் சகோதரியோ எவனிடமோ என் உடலை ஒப்படைச்சிடாத. தீமையான மனிதன் என்னை எரிக்கவோ மண்ணள்ளி போடவோ அனுமதிக்காத. அதை நீயே செய், அதை நீயே பார்த்துக்கொள், அதற்கான வாய்ப்பை கொடுக்காதுன்னு 22 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்க. அப்ப எவ்வளவு பெரிய நரக வேதனையில, எவ்வளவு பெரிய துன்பத்துல, டவுசர் போட்ட காலத்துல இருந்து அழுதுகிட்டு இருக்கேங்க நான். எல்லா சிறு குழந்தைகளும் சிறாரா இருக்கும்போது, பள்ளிக்கு போகும்போதோ, வீட்டுல தாய் தந்தையோட இருக்கும் போதும் எத்தனையோ இடத்துல அந்த கண்ணீர்கள் என்னை ஆர்ப்பரித்தது. என்னுடைய சோகத்தை கூட முழுமையாக எத்தனை பேருக்கு நான் கடத்திருப்பேன்னு தெரியாது. ஏன்னா அந்த தியானம் என்னை கடத்த உடல். அப்படிப்பட்ட ஒரு வலிமையான அந்த அவமானம், அந்த தோல்வி, அந்த துரோகம், எனக்குள்ள இருக்கிற பலவீனம் மீண்டும் 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 வரும்போது என் வாழ்க்கையில எங்க சிரிச்சேன் அப்படின்னா, என் தாய் என்ன நம்பல, என் தகப்பன் என்ன நம்பல, என்னுடைய மனைவி என்ன நம்பல, என்னுடைய குழந்தை கூட என் அப்பா நம்பல, என்னை சுத்தி இருக்கிற யாரும் நம்பல. ஆனா என்ன முதல் முறையாக என்னை யாருமே தெரியாத இந்த பிரபஞ்சம் நம்பிடுச்சுங்க. இந்த தியானம் அசாத்தியமாக எனக்குள்ள ஒரு அலைவரிசை உள்ள வந்து, ஏய் நீ பெரிய ஆள்றா, நீ வேறடா அப்படின்னு முதல் முறையாக ஒரு குரல், பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜிட்டி, டேய் நீ வேறடா, நீ வாழ பிறந்தவன்டா, நீ பெரிய ராஜாடா, அந்த மாதிரி என்ன தூக்கிட்டு வந்து வச்சிருந்த பிரபஞ்சம். அப்பதான் எனக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை பிறந்தது, ஒரு சின்ன வலிமம் பிறந்தது. இதெல்லாம் நான் கிராமத்துல இருக்கும்போது, அந்த தியானம் வரும்போது, அந்த டீ கடைக்கும் சுத்தி இருக்கிற கிராமத்திலையும் எவ்வளவு விமர்சனம் இருந்தாலும் கம்பீரமா ராஜா மாதிரி நடந்து போறோம். அந்த ராஜா மாதிரி நடந்து போறதுக்கு காரணம், கையில 1 ரூபா காசு கிடையாது, ஆனா எப்படி கம்பீரமா யானை மாதிரி நடந்து போறான் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, என் மனைவி எல்லாம் என்னை பார்த்து பிரமிச்சு மிரண்டு போயிடுவாங்க. ஏன்னா யானை மாதிரி நடப்பேன். அந்த கம்பீரம் இருக்குல்ல, அந்த துள்ளி கூட அசாத்தியமான ஒரு ஹேண்டில் பண்ணுவாங்க ஒரு விஷயத்த. பெரிய விஷயம், நாளைக்கு காலையில ஒரு பெரிய தேவை, பெரிய லெவல்ல ஒரு பெரிய காசு செலவு பண்ணி ஒரு தேவை எப்படி நடத்தணும், காசு 1 ரூபா கூட கிடையாது, ஆனா அந்த கம்பீரமாக அலட்டிக்காம அப்படி நடப்பேன். அப்ப இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் எப்படி பண்ணுவாரு, வேலை கிடையாது ஒண்ணும் கிடையாது, எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்னா, அவங்க அம்மா கிட்ட என் மனைவி சொல்லுவாங்க, நீ பாரு அவர் சும்மா சாதாரணமா அதை ஹேண்டில் பண்ணுவாரு பாரு அப்படின்னு. நான் ஒரு சாதாரணமா டீ கடைக்கு போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு, பிரபஞ்சம் எனக்குள்ள தியானம் இருக்கு, என்ன தலை குனிய விடாது, என்ன பார்த்துக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி பிறக்கும், அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப ஒவ்வொரு நாளும் என் பாக்கெட்ல 10 ரூபாய் இருக்கு, 10 ரூபாய் இல்ல அப்படிங்கிற அந்த எண்ணமே இல்லாம என்ன முதலா மாத்தினது தியானம். முதல் முறையா குடும்பத்துக்காக கவலைப்படாதடா, மனைவி குழந்தைகளை நீ கவலையப்படாத, வேடிக்கை மட்டும் பாரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த தன்னம்பிக்கை கொடுத்தது இந்த தியானம். என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல என் உறவினரா இருக்கக்கூடிய சித்தப்பாங்கிற ஒருத்தர் வந்து என்ன சொன்னாரு, இவனுக்கு பொண்ணு கொடுக்கறதும் ஒரு விஷத்தை ஃபுல்லா கிணத்து ஃபுல்லா ஊத்திட்டு அதுல குதிக்கிறதும் ஒண்ணு, இவனா எப்படிப்பா ஹேண்டில் பண்ணுவான், இவனா எப்படிப்பா இருப்பான் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எவ்வளவு பெரிய வழிகளையும் எவ்வளவு பெரிய ஒரு வேதனை இருக்கு. ஒருத்தன் சாதாரணமா இருந்தா கூட, ஒருத்தனை பாசிட்டிவா சொல்லி வந்துருவாங்க அப்படி இப்படி சொன்னா கூட பரவாயில்ல, அவ்வளவு பெரிய நெகட்டிவிட்டிஸ். என்னோட ஊர்ல நூற்றுக்கணக்கான பேரு வெறும் நெகட்டிவாகவே, இவன் விளங்க மாட்டான், இவன் தேர மாட்டான், இவன் உருப்பிட மாட்டான், இவன் புட்டுக்கிட்டு விழுந்துருவான், இவன் சுத்தமா தேர மாட்டாங்க, இவன் அழிஞ்சிடுவான். இன்னமும் அழியல. பல பேரு என்னடா சாவுக்கான செய்தி, இவனுடைய செஞ்சான் சாவுக்கான செய்தி வரும்னு பார்த்தா வரவே இல்லை. அப்படியெல்லாம் காத்திருந்தவன் தான் நான் எவ்வளோ பேர் நான் பார்த்திருக்கேன். அப்ப அந்த இடத்துல எல்லாம் அதை கடக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய சாமானியம் தெரியுங்களா? எத்தனை இடத்துல தெரியுங்களா, உறவினர்களுக்கு திருமணமாயி குழந்தை இல்லாம 3 ஆண்டுகள் கஷ்டப்பட்ட போது எத்தனை பேர் தெரியுங்களா, குழந்தை பெற்ற கூட துப்பு இல்ல, இவெல்லாம் இவெல்லாம் ஒரு மனுஷனா, இவெல்லாம் முதல்ல ஆம்பளையா அப்படியெல்லாம் கேட்கப்பட்டு, அப்படியெல்லாம் பேசப்பட்டு, பெரிய பெரிய மன உளைச்சலுக்கெல்லாம் ஆளாகி அந்த இடத்துலயும் கவலைப்படாம அந்த கம்பீரத்தோட வழிநடக்கப்பட்டேன், வாழ வைக்கப்பட்டேன். அதுக்கு மிக முக்கியமானது இந்த தியானம். இந்த தியானம் சொன்னது, எவனையுமே நம்பாத, இந்த உலகத்துல எவனையுமே நம்பாத, நான் பாத்துக்கிறேன், நீ எதுவும் வேண்டாம் போடா. அதுதான் எத்தனை சோதனைகள் வந்த போதெல்லாம் என் மனைவி கிட்ட சொன்ன வார்த்தை தான், அழுவுறியா அழுதுக, வாழ்க்கையில சவாலா சொல்றேன், உன்னால இதுக்கு மேல அழுகவே முடியாது, ஒரு நாள் வருவ நீ ஏன் அழுவன்னு நினைச்சாலும் உன்னால அழுக முடியாது, உனக்கு அழுகிற வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுக்காது, நீ பாரு,
நான் சொல்றேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கடவுள் சித்தர் எல்லாம் நீங்க தான் சொல்லிட்டு இருக்கணும், சித்தரால ஒரு குழந்தை கொடுக்க முடியாது, இந்த சித்தரால ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் மாமியாவும் இவங்களும் காயப்படுத்த மாட்டாங்க, விளையாட்டுக்கு பேசுவாங்க. அதெல்லாம் நடக்காதுங்க, நீங்க சும்மா சித்தர் கிட்டர்னு கோயிலுக்கு சொல்லிட்டு எவனும் சித்தர் வரமாட்டான், எவனும் வரமாட்டாங்க. அப்ப நான் சொல்லுவேன், உனக்கு பிறக்க போற குழந்தைய சித்தர்னாலதான் கிடைக்கும், கொடுப்பான் பாரு என்னோட சித்தர், கண்டிப்பா கொடுப்பான், வரும் பாரு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரிதாங்க அந்த குழந்தை கரு உருவானது, அந்த குழந்தை நடந்தது, அந்த குழந்தை வாழ்ந்தது. அது தஞ்சாவூர் பெரிய கோயில சிவனை பார்த்து அந்த குழந்தை பிறந்தா. அது சாதாரணமா வடிவத்துல இல்ல, வேற மாதிரி ஒரு வடிவத்துல பிறந்தா. அப்ப ஞானிகள் ஆசீர்வாதத்துல அந்த குழந்தை கரு உருவானா, அந்த குழந்தை வளர்ந்தா, அதோடைய நாள், அதோடைய நேரம், அதோடைய திதி, அதோடைய நட்சத்திரம், அதோடைய கோள்கள் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஞானியோட திட்டமிடலே பிறந்தா. அதனாலதான் அவளுக்கு சிவ மகிழ்மதி அப்படிங்கிற ஒரு ஞானியோடைய வடிவத்திலிருந்து, இந்த திருவண்ணாமலையிலிருந்து தான் அந்த பேரை வச்சேன். இந்த திருவண்ணாமலை தான் முதல் குழந்தைக்கு பேரே வச்சு கொடுத்துச்சு. அப்ப இந்த முதல் வடிவம் 4 மாசத்துல கன்சீவா இருந்து அவளுக்கு ஒரு பேர ஆபத்து வரும்போது டாக்டர் எல்லாம் பயந்த போது, நான் 4 மாசத்துல அவளை கூட்டிட்டு வந்து இந்த கிரிவலத்தை நீ இந்த பாதையில நடங்கும் போது, எனக்கு ஒரு யாருன்னே தெரியாத ஒரு சன்னியாசி அங்கிருந்து வந்து எனக்கு ஒரு வேட்டி வாங்கி கொடுங்க, எனக்கு 2 பேரும் நிக்க வச்சு எனக்கு ஒரு வேட்டி வாங்கி கொடுங்க. நான் யார்கிட்டயுமே கேட்டதில்ல, உங்கள்கிட்ட வேட்டி கேட்கிறேன், வேட்டி வாங்கி கொடுங்க. அப்ப எனக்கு உள்வுணர்வு சொன்னது, உன் பாவத்தை போக்குறதுக்கு ஒருத்தன் வந்துட்டான், வாங்கி கொடுக்குறேன். அடுத்தது வேட்டியை வாங்கி கொண்டு கையில கொடுத்தோன்னே, அடுத்தது அந்த அம்மா கிட்ட அவரு பாக்கெட்ல இருந்து விட்டு ஒரு இதை எடுத்தாரு, ஒரு மரம் பட்டம் மாதிரி ஒண்ணு எடுத்தாரு. இது எண்ணெய்னா இல்ல, அப்படியே கொளுத்தி வைங்க, தீபமா எரியும், போங்க அப்படின்னு சொல்லி கையில கொடுத்தாரு. அந்த அம்மா எடுத்துட்டு போய் என்னுடைய வீட்டுல போய் தீபமா ஏத்துனாங்க. அந்த 4வது மாசத்துக்கு அப்புறம் அவங்க மருத்துவமனைக்கு எந்த செயலுக்குமே போகவே இல்லை. குழந்தை ஒரு தெய்வீகமா குழந்தை பிறந்தா. அந்த தெய்வீகமான செயல்ல குழந்தை பிறந்தா. 2வது பையன் ஒரு அதிசயமாக ஆச்சரியமற்ற அளவுல அந்த குழந்தை பிறந்தான். ஏன்னா எத்தனையோ ஜீவ சமாதியில ஞானிகள் வந்து அவங்க கையில இருந்து ஒரு குழந்தைய தூக்கி என் கையில கொடுத்தாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒரு குழந்தை போதும், இந்த ஊருக்காக தான் அந்த குழந்தை பெற்றுக்கிட்டேன், நான் குழந்தை பெற்றுக்கணுங்கிறதுக்காக கிடையாது. இந்த ஊர்ல குழந்தை இல்ல அப்படின்னு ஒருத்தர் சொன்னால, அதுக்காக தான் குழந்தை கேட்டேன், தயவு செய்து எனக்கு மறு குழந்தை வேண்டான்னு. ஆனா ஞானிகளே அந்த குழந்தைய வணங்கினா, என் குழந்தைக்கு ஆஸ்பத்திரியில, அதே ஆஸ்பத்திரிய என் பெண் குழந்தையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையை சேர்த்த மாதிரி 2வது குழந்தையை சேர்க்கும் போது, அவள் குழந்தை பிறக்கிற நேரத்துல ஒரு மயில் வந்து அந்த பிரசவ வார்டுக்கு பக்கத்துல எதிரில் நின்று 15 நிமிஷம் நடனம் ஆயிடுச்சு. அந்த நடனம் ஆடி முடியும் போது ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு எனக்கு தகவலை கொடுத்தாங்க. அப்ப சாதாரணமா 2 குழந்தையுடைய ஜாதகத்தையும் எடுத்து பார்த்தா, அவங்க அப்ப ஞானின்னு 2 குழந்தையோட ஜாதகத்திலயும் இருக்கும். அவங்க அப்பா இங்க இருக்க மாட்டான், அவன் குடும்பத்தோட இருக்க மாட்டான். ஆனா 2 பேருமே பீக்கஸ்ட்ல எது ஞானத்துக்கு உச்சபட்சமோ, நான் எங்க வளர்ந்தனோ, நான் எங்க வாழ்ந்தனோ, செவ்வாய் உச்சத்துல இருக்கிறான். சூரியனுடைய பவர்ல தான் அந்த குழந்தைங்க பிறந்துச்சு. அந்த ஜாதகத்துல இருக்கிற எல்லா கோள்களையும் பார்த்தா, ஒரு ஞானமானால ஒரு தியானத்துக்குரியவன் இருந்து ஆசீர்வாதத்துல பிறக்கப்பட்ட குழந்தைகளுக்கு என்னென்னலாம் கிரகங்கள் நல்ல தன்மையில இருக்குமோ அது எல்லாம் அங்க இருக்கு. அப்ப இந்த வடிவம் எல்லாம் எந்த மனிதனாலையும் நம்ப முடியல, இந்த மாதிரி அசாத்தமான திறமையை. என்னுடைய மனைவி எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அப்செட்டா தெரிச்சுட்டாங்க, இது எப்படி சாத்தியம், இது எப்படி அப்படிங்கிறது தான். அப்ப என்னோட எல்லாம் இன்ன வரைக்கும் என்னுடைய மனைவி எல்லாம் என்ன ஒரு ஆச்சரியமா தான் பார்ப்பாங்க, இது எப்படி சாத்தியம், இவர் அசாத்தியமான ஒரு வேலையை பண்றாரு, இவரை என்னால ஒரு மனிதனா தான் பார்க்க முடியுது, ஆனா இவர் பண்ற வேலை எல்லாமே வெவ்வேறு வடிவமா இருக்கு. அப்ப நாங்க நிறைய கம்யூனிகேஷன், நிறைய உரையாடி இருக்கிறோம், நிறைய பேரோட நான் ஒரு கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள எல்லாம் நான் பேசியிருக்கிறேன். அப்ப அவங்க என்ன கவனிச்சு பார்த்ததுல, இவர் அசாத்தியமா எதையும் செய்வாரு, ஆனா எங்களுக்கு இந்த மாதிரி கடவுள், சித்தர்கள், தியானம், இதுக்குள்ள ஞானம்லாம் என்னன்னே தெரியல, இது எப்படி சாத்தியமா இருக்கும், அதுதான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. என் மனைவி ஒரு நாள் என்ன கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, நீங்க எது வேணாலும் செய்யுங்க, என்ன தியானம் வேணாலும் செய்யுங்க, ஆனா தியானம் சாமின்னு சொல்லி யாரையும் ஏமாத்தி கூடாதீங்க. அந்த மாதிரிலாம் இது இல்ல, உண்மையிலேயே உங்களுக்குள்ள தியானம் இருக்குல்ல, ஒரு சாமி பேசுது இல்ல, அது உண்மை தானே,
நீங்க சாமியே பேசாம நீங்களா எதுவும் பேசக்கூடாதீங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்ப நான் வந்து அதுக்கு பதில் சொல்லல, சிரிச்சேன். புரியுதுங்களா? அப்ப அவங்களுடைய பாயிண்ட்ல என்னன்னா, சாமி பேரை சொல்லி கூட யாரையும் ஏமாத்தி கூடாதீங்க, அது மாதிரி நம்ம யாரையும் சொல்லிடாதீங்க. அப்ப கடைசி அந்த அந்த ஒரு தன்னுடைய வாழ்க்கைய கூட ஒரு இடத்துல அவங்க அப்படி ஒரு விஷயத்துல பார்த்தாங்க. அப்புறம் எத்தனை சோதனை இருந்தீங்களா? என்னுடைய மனைவி பிறந்த அந்த வீட்டுல 2 பேர் அக்கா தங்கச்சி. முதல் அந்த அக்காவுக்கு 3 பெண் குழந்தைங்க. அந்த அக்காவோட கணவர் வந்து ரொம்ப நாள் வந்து இதயம் முடியாம, இதயத்தோட பலவீனத்துல இருந்தாரு. ஒரு கை கால் வந்து அவருக்கு முடியல. ரொம்ப நாள் இருந்து அவர் இறந்து போயிட்டார். அப்ப அந்த பெண்ணு கணவன் இல்லாம நிக்கக்கூடிய சூழ்நிலை. 2வது பொண்ணுக்கு புருஷன் சாமியார் ஆயிட்டார். அப்ப அந்த தாய் வந்து முதல் விஷயம் சொந்த அண்ணன் பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பையன் தவறிட்டான். 2வது ஏதோ என்ன கல்யாணம் பண்ணணும்னு தெரியல, எவனும் மயக்கிட்டான். என்ன அப்படி சொன்னாங்க, மயக்கிட்டாரு இவரு, என்னன்னே தெரியல, கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்ப எதுவுமே சொத்து இல்ல, பேக்ரவுண்ட் இல்ல, எந்த விஷயமுமே இல்ல. ஆனா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம், ஆனா நம்ம ஏதோ பண்ணிட்டோமான்னு அப்படின்னு நினைச்சாங்க. அப்ப எனக்குள்ள என்ன ஒரே ஒரு அசாத்தியமான திறமை எனக்குள்ள இருந்துச்சுன்னா, எப்ப நம்மளை மயக்கிட்டாங்க, நம்மள ஒரு மாதிரி ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு வேலை பண்ணிட்டோம்னு சொன்னா நம்ம பிறப்புக்கே அவமானம். உண்மையிலேயே என்ன மாதிரி ஒருத்தன் கிடைக்கிறதுக்கு உனக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க அம்மாவையும் அவங்களையும் என்னுடைய உழைப்பால ப்ரூவ் பண்ணி காட்டினேன். நான் ஒரு உண்மையிலேயே ஒரு தியாகத்துக்குரியவன் தான், நீ வந்து பாரு அப்படின்னு அந்த வேலையை பண்ணி காட்டும் போது அவங்க எத்தனையோ நாள் இரவு தூங்கும் போது எனக்கு ஒரு மகன் கிடைச்சிட்டாங்கிற நிம்மதியோடு தூங்கினாங்க. ஆனா திடீர்னு அவங்க தலையில அம்மிகள் எடுத்து போடுவேன், சாமியார் ஆகிடுவேன் அவங்களுக்கு நினைச்சு வாக்கல. அப்ப நான் வந்து இப்பயும் சொன்னேன், நான் சாமியார் ஆகல, நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. உங்களை பலப்படுத்துறதுக்கும் உங்களை வழி நடத்துறதுக்கும் ஒரு வாத்தியார் ஆயிருக்கேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் சாமியார் கிடையாது, நான் ஒரு வாத்தியார். அதனால நீங்க தயவு செய்து அதை உணர்ந்துக்கங்க, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க 2 பிள்ளைக்கும் ஒரு பிள்ளையோட கணவன் தவறி போயிட்டான், ஒரு பிள்ளையோட கணவன் சாமியார் ஆயிட்டான்னு நினைக்காத. 2 குழந்தைக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறான் அந்த பிரபஞ்சம். உன் குழந்தைங்க இப்பதான் உண்மையிலேயே தனி கால்ல சொந்த கால்ல சுதந்திரமா யோசிச்சு நடந்து தன்னுடைய நல்ல வாழ்க்கைய வாழ இப்பதான் தொடங்குது. அப்ப ஒரு நான் இருந்தேன்னா அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, இதை கொண்டாந்து இங்க வை, அதை கொண்டாந்து அங்க வை இப்படின்னு இருப்பேன். இப்ப எதையும் இங்க வைக்கணும்ல, அவளுக்காகவே அவ பிரவேசியா வாழ்றதுக்கு அவ சொந்த கால ஊனி நிறைய மாற்றத்தைய நிறைய விஷயத்த அந்த பெண் கட்டிருக்கிறார். இன்னைக்கு தனித்துவமா நிக்கிறார். அப்ப தனித்துவமா பிரபஞ்சம் நிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கு. அப்ப ஒரு கிராமத்துல பிறந்து ஒருத்தர் ஒரு வடிவத்துல தலைகீழா நின்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 70-60 ஆண்டுகள்ல அவங்க ஒரு வீட்டை கூட அவங்களால கட்ட முடியல. இந்த தியானம், இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்ச பேராற்றல் அவங்களுக்கு காலத்துக்கு அசைக்க முடியாம உட்கார்ந்து ராஜா மாதிரி வாழ்றதுக்கு ஒரு வீட்டை உருவாக்கி கொடுத்து. அப்ப எது உருவாக்கி கொடுத்துச்சு? எது உருவாக்கி கொடுத்துச்சு? யாரு கொடுத்தா? காசு, சிமெண்ட், கொத்தனார் இருக்காங்கிறதுக்காக கிடையாது. ஒரு பிரபஞ்சம். நான் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு திருச்சிக்கு போகும்போது அங்க பதஞ்சலி வந்துச்சு, அந்த வீட்டை கட்டி கொடுத்தார். நம்ம பிரபஞ்சத்திலிருந்து ஒரு விஷயம் ஆசீர்வாதம் பண்றோம். அந்த இடத்துல ஒரு சாமியாராக ஒரு வீட்டை தவிக்க விட்டு போனா, ஒரு குழந்தைய ஒரு மனைவியை தவிக்க விட்டு போனான்னு வரலாறு எழுதக்கூடாது. வரலாறு எப்படி எழுதணும்? ஒரு சக மனிதனை ஒரு ஞானி வாழ வைத்தான், வளர வைத்தான், அசைக்க முடியாத ஒரு செயலுக்கு ஆக்கினான் இருக்கணும். நாளைக்கு வரலாறுல ஒருத்தரை ஏமாத்தினான், ஒரு ஞானி ஒருத்தரை கண்ணீர் கலங்க வச்சான்னு இருக்காது. பிறருடைய கர்ம வினையை கையேந்திரத்துக்காக தயாரா இருக்கிற நாங்க உங்களுடைய கண்ணீரை போய் வர வச்சுருவோமா? எத்தனை இடத்துக்குள்ள எத்தனை துயரங்கள், எண்ணில் அடங்காத, உங்களுக்கு எல்லாம் சொல்லப்பட முடியாத எத்தனையோ கர்ம வினைய அசாத்தியமாக கையேந்தி இருக்கிறோம், அசாத்தியமாக அதை எரித்து இருக்கிறோம். அதை வெளிக்காட்டுறது இல்ல. நானும் வெளிக்காட்டல, பிரபஞ்சமும் வெளிக்காட்டல. என் மாமனார் நாளைக்கு காலையில் சாக வேண்டியவரை மீண்டும் காப்பாற்றி கொண்டாந்தோம். என் மகன் சாக வேண்டியவனை மீண்டும் காப்பாற்றி கொண்டாந்தோம். என் மாமியார் சாக வேண்டியவரை மீண்டும் காப்பாற்றி கொண்டாந்தோம். என் பொண்டாட்டி செத்து பல நாளா இருக்கும், மீண்டும் காப்பாற்றி கொண்டாந்தோம். இந்த அசாத்தியமான தைரியம், இந்த அசாத்தியமான செயல் எவனால செய்ய முடியும்? ஒரு சராசரியா 1,50,000 70,000 சம்பளம் வாங்குற வாத்தியாரோ ஒரு இன்ஜினியரோ கல்யாணம் பண்ணிட்டா இந்த அசாத்தியமான செயலை செஞ்சிருப்பானா?
வீட்டுல எவனுமே இருந்திருக்க மாட்டான். செத்து போனவங்களோட புகைப்படம் மட்டும்தான் இருந்திருக்கும். இன்னைக்கு இவ்வளவு நாள் உயிரோட இருக்கிறான்னா அந்த தியானம் எவன் செய்ய முடியும்? அந்த பிரபஞ்சத்தோடைய பேர் ஆற்றல், அங்க இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லும், அங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லும், அதுக்குள்ள பதஞ்சலியோட அலைவரிசை இருக்கு. அந்த வீட்டுல அவன் காலத்துக்கும் பதஞ்சலி மேல தலையை வச்சு ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் தூங்குற மாதிரி தூங்கலாம். சத்தியம் விட்டு சொல்றேன், பதஞ்சலி 2 காலம் மடிச்சு அந்த வீட்டுல நடு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறான். அவன் வம்சத்துக்கே அந்த வீட்டுல எவன் இருக்கிறானோ அவன் வாழாது வாழ்வான், வாழாது வாழ்வான். யாரான வீடு? பதஞ்சலி களத்துல இறங்கி வேலை செய்யறான். யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? ஒரு கருணாகம் ஒரு வீட்டை பாதுகாக்கு, ஒரு வீட்டுக்கு வாய்ப்பு அளிக்கு. எவனுக்கு கிடைக்கும்? இவனுக்கு கிடைக்கும், இவனுக்கு கிடைக்கும். என் மாமனார் 2 எம்ஜிஆர் பாட்டை போட்டுட்டு 2 கோட்டரை வாங்கி ஒரு கட்டிங் இன்னைக்கு அடிச்சுட்டு நாளைக்கு ஒரு கட்டிங் அடிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கு மருமவன் ஞானத்துக்குரியவன். எவனுக்கு கிடைக்கும்? நான் ஒரு கட்டிங் எடுத்துட்டு கொஞ்சம் சிக்கனை தின்னுட்டு தான் இதான் சிறந்த வாழ்க்கைங்கிறான். ஊர்ல பருப்பை வாங்கிட்டு வா, கொத்தமல்லியை வாங்கிட்டு வா, என்னை கொண்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் பஸ் ஏத்து, வண்டி ஏத்து, ஆஸ்பத்திரியில கொண்டு போய் கைக்கு ஒரு ஊசி போடு, இடுப்புக்கு ஒரு ஊசி போடுகிறான். ஒரு பிறருக்காக, இந்த உலகத்துக்காக தேதிய காலண்டர் தேதியை கிழிச்சு போடுற மாதிரி ஒவ்வொரு மனித வாழ்க்கையும் கிழிச்சு போட்டுரும் இந்த பிரபஞ்சம். அப்படி கிழிச்சு போட வேண்டியவன கிழிக்கப்படாத தேதியாக காலாண்டர் மாட்டின காலாண்டர் மாதிரியே இருக்கு. அதான் ஞானம், அதான் ஞானம். லாகிரி மகாசாயர அவன் பொண்டாட்டி கேட்ட கேள்வி, யோ எப்ப பார்த்தாலும் ஞானம் ஞானம் தியானம் சொல்லி கீழே உட்காந்துருக்கேன், மேல ஒரு பொண்டாட்டி இருக்கானே ஒரு ஞாபகம் இல்லையா? குடும்பம்லாம் எப்படியா நடக்கிறது? இன்னும் அவங்க என்ன உச்சக்கட்ட போது சொன்னால், என்னுடைய மாணவன் ஒருவன் வருவான், உனக்கு தேவையான தொகையை உன்னிடம் கொடுப்பான், அதை நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். கரெக்டா அதே மாதிரி மாணவன் வந்தான், ஒரு பெரும் தொகையை கையில கொடுத்தான். ஏன் அந்த ஞானி சுட்டு போட முடியாதா? அந்த ஞானிக்கு தெரியாதா? யோகானந்தர் யுக்தேஸ்வரோட பெரிய ஆளுங்க, லாகிரி மகாசாயரு அவன் பெரிய பெரிய கில்லா பெரிய ஆளுங்க. அவன் எனக்கு தெரியுங்க, மிக உயர்ந்த ஞானிங்க. அவன் மிக உயர்ந்த ஞானிங்க, சாதாரண ஞானி கிடையாதுங்க. லாகிரி மகாசாயர் மிக உயர்ந்த ஞானி, மிக உயர்ந்த ஒரு அற்புதமாக கணித்து ஒருத்தரை உள்வாங்கி ஒருத்தரை புரிந்து ஒருத்தரை கண்டுபிடிச்சிருவான். இவர் யாரு, எந்த குலத்திலிருந்து வர்றாருன்னு கண்டுபிடிக்கக்கூடிய நுட்பமான வல்லமை உள்ளவன். ஆனா அவன் மனைவி கிட்ட அவன் அலட்டலையே, அவன் கலையை அடமானம் வைக்கலையே. அங்கதான் ஒண்ணு இருக்கு, உன் கலையை அடமானம் வைக்க கூடாது. உசுரியா போனாலும் இந்த தியானத்தை பொண்டாட்டிக்காக, பிள்ளைக்காக, தனி மனித சுகத்துக்காக அதை பயன்படுத்தக்கூடாது. எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறதே தான், யார்கிட்ட வேணாலும் கையேந்து, ஆனா உன் தியானத்தை உனக்காக ஏந்திடாது, யூஸ் பண்ணிடாது. நம்ம யூஸ் பண்ண கூடாது. அதனால எது நடந்தாலும் பரவாயில்ல, இந்த கலை மதிக்கப்படணும். தாய்ப்பாலோட சுத்தம். பதஞ்சலிங்கிறவன் வாழ்நாள்ல இவ்வளவு பெரிய சுத்தமான ஒரு ஞான தந்தைங்கிறவன ஒருத்தனை பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு பியூர் ஞான தந்தை, ஒரு கருணாகன் தான் அவன். ஆனா அவன் ஒரு ஞான தந்தை, ஞான வள்ளல், ஞானத்தோடைய உச்சம், இந்த உலகத்தோடைய வெளிச்சம், இந்த பிரபஞ்சத்தோடைய பேர் ஆற்றல். அவனை மாதிரி ஒருத்தன் சந்திக்கலன்னா எனக்கெல்லாம் குப்ப வாழ்க்கை. இருகாட்டுல 25-30 பணங்களுக்கு மத்தியில நானும் எரிந்து நாசமா போயிருப்பேன். எத்தனையோ பேர் அழுது என் மேல மூக்க சிந்தி போட்டிருப்பான். இந்த மாதிரி கேவலமான மனிதன் இருந்து காப்பாற்றப்பட்டேன். வாக்கரிசிக்கிட்ட இருந்தும், காலை கட்டி வைக்கிறதுல இருந்தும், ₹1 காசு நெத்தியில ஒட்டுறதுல இருந்து காப்பாற்றப்பட்டேன். சுயமாக வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கப்பட்டேன். இல்லைன்னா என்னெல்லாம் கேவலப்படுத்திருப்பாங்க. மனித குலம், மனித வாழ்க்கை, அதிக சொந்தங்களை கொண்டவன் நான்லாம். ஒரு திருமணம்னா ஒரு 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 அவ்வளவு திருமணத்தை போய் அவ்வளவு விசேஷங்களை போய் அட்டன் பண்ணணும். அவ்வளவு பெரிய சொந்தங்களை கொண்டாடுறவன அத்தனை சொந்தங்களையும் நொறுக்கி இருந்து வாழ்நாள்ல அப்படி ஒரு விஷயம், ஒரு தியானத்தால ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு கட்ட முடியுமா? ஒரு பதஞ்சலி இறங்கி இந்த காலத்தை செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? அசாத்தியமான செயல், சாதாரண செயல் கிடையாது. இது வாழ்நாள்ல ஒரு வீடு கிடையாது. யார் செய்கிறார், யார் செய்கிறார், அதான் ரொம்ப முக்கியம். இந்த அன்னதானம் கூட யார் செஞ்சா? கருணாகம் செஞ்ச இடங்கிறது எவனாலையும் தொட முடியாது. இந்த கருணாகம் 5 தலை நாகமாக 9 தலை நாகமாக அவன் இந்த இடத்தை உருவாக்கிறான். எவனாலையும் தொட்டு கூட பார்க்க முடியாது.
அப்படி ஒரு வலிமையும் அப்படி ஒரு அசாத்தியமான அவன்கிட்ட இருந்து கல்வியை கற்றுக்கொண்டு வந்தவன் நான். அவன் உருவாக்குனான், அவன் கற்றுக் கொடுத்தான். அப்ப எத்தனை வழிகள், எத்தனை செயல் இருந்திருக்கும். அப்ப என்கிட்ட சொல்லிருக்க மாட்டானா, டேய் ஏன்டா வீட்டுக்கு மாணவர்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு வீடு கட்டுற, உன்னோட வீட்டுக்கு அவங்க கொடுக்குற. அவன் சொன்னது, டேய் நீ அந்த வீட்டுக்குரியவன் கிடையாது, நீ அந்த குழந்தைகளுக்கோ அந்த அம்மாவுக்கு உரியவன் கிடையாது, நீ ஊருக்கு உரியவன். ஆனால் அவர்களை நாம் வாழ வைப்போம், அவர்களை நாம் கௌரவப்படுத்துவோம். பிரபஞ்சத்தை நம்பியவனை நாம் எப்பொழுதும் கைவிட மாட்டோம். அவர்களை கொண்டாடுவோம், அவர்களை பாதுகாப்போம். நீ இருந்து செய்ய வேண்டிய பணியை கருணாகமாக நான் இருந்து உன் குழந்தையையும் உன் மனைவியையும் ஒவ்வொரு வினாடியும் கண்காணிப்போம். இது சத்தியம் என்று என்னிடம் வாக்கு உரைத்தான். ஒரு நாள் கூட உன்னுடைய வீட்டுல போய் தங்கணும் கூட நீ நினைக்காத, உணவு அருந்தன்னு கூட நினைக்காத. நாம் இல்லையே, ஒரு பெண்ணை எப்படி பாதுகாக்க முடியும், ஒரு சின்ன குழந்தைகளை எப்படி வளர்க்க முடியும், கவலைப்படாத. உன்னோட நான் நல்லா வளர்ப்பேன். அதுக்கு என்ன உத்தரவாதம், அதுக்கு என்ன சாட்சினா, நான் உன்னை வளர்த்தவன். உன்னை எப்படி வளர்த்திருக்கேன்னு தெரியும்ல, நீ பாக்குறல்ல, உன்னை எப்படி இருந்த, உன்னை எப்படி வளர்த்தான். அப்ப என்னை எப்படி வளர்த்தான்னு பதஞ்சலி எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இந்த உலகத்துல அவனை மாதிரி ஒரு தாய் தகப்பனை பார்க்கவே முடியாது. அவன் நாகம்தான், அவனை மாதிரி வளர்க்க முடியாது. நான் அப்படி ஒருத்தனை பார்த்ததே கிடையாது. ஒரு நாகத்திட்ட எவ்வளவு பெரிய ஹியூமன், எவ்வளவு பெரிய கருணை இருக்குமா, இவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் இருக்குமா, என்ன மேஜிக். நான் அதை சொன்ன அப்படியே ஒரு மாதிரி ஆயுர்வேன்னு பல நாள் உள்ளுக்குள்ளேயே அப்படி வச்சிருக்கிறேன். அந்த மேஜிக்கை நான் ராமேஸ்வரத்துல, ராமநாதபுரத்துல நீங்க சொல்ற ஒரு அரண்மனையில எல்லாம் நான் பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டேன். நான் பார்த்திருக்கிற ரகசியம் எல்லாம் சத்தியமாக வெளிப்படுத்தவே இல்லை. நான் சொன்னதெல்லாம் சும்மா ஒரு 10% தான். நான் பார்த்த ரகசியத்தை, எனக்கு காட்டின ரகசியத்தை, நான் உணர்ந்த ரகசியத்தை, என்ன அந்த கருணாக தோல்ல தூக்கிட்டு, முருகனை மயில் தோல்ல தூக்கின மாதிரி என்ன தோல்ல தூக்கிட்டு போனவன் நாகம், நாங்க பாம்பு. இந்த கருணாகத்தால வளர்க்கப்பட்டவன் நான். அது அப்படி ஒரு வடிவத்துல என்ன உருவாகுது. அப்படிதான் சொன்னாங்க, ஒன்னு அப்படி வளர்த்தவன் உன் குழந்தைய உன் கொண்டாட்டிய நான் பார்த்துக்க மாட்டேனா, நான் வளர்க்க மாட்டேனா, பாருடா நான் வளர்க்கிறேன் அப்படிங்கிறது தான் அதோடைய செயல்கள். இப்ப அதுல ஒரு பெருமிதம் என்னன்னா, ஒரு மனிதனால ஒரு இடத்தை உருவாக்கி கொடுக்கறதுல அதிசயம் கிடையாது. ஆனா பிரபஞ்சம் செய்யறதுதான் அதிசயம், ஆச்சரியம். இப்ப எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு, ஒரு உன்னதமான செயல், எவ்வளவு பெரிய வடிவம். அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, ஒருவேளை நான் ஞானம் அடையல மனிதனா இருந்தேன்னா இந்த மாதிரி பாக்கியம் அந்த 3 பேருக்கும் அந்த குடும்பத்துக்கு கிடைச்சிருக்க. ஒரு ஞானிகளுடைய கண் பார்வை ஒரு குடும்பத்துக்கு மேல படுறதே ரொம்ப கஷ்டம். ஒரு ஞானிகளே வழி நடத்துறாங்கன்னா அது சாதாரண விஷயமா, அது ஒரு அசாத்தியமான விஷயமா, அது ஒரு இயல்பான விஷயமா? அதனால எத்தனை வடிவத்துல எத்தனை மெராக்கலான விஷயங்களை நான் பார்த்திருக்கேன் தெரியுங்களா? எத்தனை விஷயங்கள் அந்த மெராக்களை, அந்த அதிசயத்தை அவங்க நடத்தி கொடுத்துருக்காங்க தெரியுமா? அவங்க எல்லாம் உணரக்கூடாதுங்கிறதுக்கான உணராமே வச்சிருக்கிறாங்க, அந்த உணர விடாமே வச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எதுவரையும் உணரணுமோ அதுவரையும் தான் உணரணும், அதுக்கு மேல உணர்ந்துட கூடாது அப்படின்னு பிரபஞ்சம் வச்சு. அப்ப எத்தனையோ வடிவங்களை, எத்தனையோ ரகசியங்களை, அந்த வடிவத்தை எல்லாம் நம்மளை பார்த்து நம்மளை உருவாக்கி நம்மளை ஒரு இடத்துக்குள்ள கூட்டிகிட்டு போகுது. இந்த நாகம் ரொம்ப நுட்பமா கூட்டிட்டு போகுது. போடா அவசரப்பட்டாரு. இப்ப என்னெல்லாம் வளரும் போது குண்டல் விஷயத்தை எழுந்து வந்தோடனே ஒண்ணு காமத்தை தேடுவான், இல்ல புகழை தேடுவான். ஒண்ணு காமம், இல்லைன்னா புகழ், இல்லைன்னா சித்து பண்ணிடுவான். இந்த 3 இல்ல 4வது பிளாக் மேஜிக் பண்ணிடுவான். எவனையாவது ஜவுளி கடைக்காரன், எவனாவது ஹோட்டல் கடைக்காரெல்லாம் ஹோட்டல் துறக்க ஒரு தேதி கொடுங்க, ஒரு தவிர வந்துருச்சு கொடுங்க, ஒரு பழத்தை வந்துருச்சு கொடுங்க அப்படின்னு வந்துடுவான். எவன்கிட்டையுமே விடாம, எவன்கிட்டையுமே போக விடாம, அந்த நாகம் தவறாக வழிகாட்டாம, நாகம் வீழ்த்ததே பிறருக்கு தெரிய விடாம பொக்கிஷமா பார்த்து திருப்பரங்குன்றத்துல அந்த நாகத்தை ஒரு சின்ன அந்த இதுல நீங்க பார்த்துருக்கீங்களா, பாம்பாட்டி எல்லாம் ஒரு கூடையில வச்சுக்கிட்டு போவாங்க எல்லாம் ஊரா. அந்த மாதிரி என் உடலுக்குள்ள அந்த நாகத்தை வெளியில காட்டி விடாம என்ன ஒரு பரதேசி, ஒரு கோமாளி மாதிரியே என்ன வளர்த்தாங்க. அதான்
அப்ப எவ்வளவு பெரிய வளர்ப்பு இருக்கு, எவ்வளவு பெரிய உண்மைத்தன்மை இருக்கு. உண்மையிலே சொல்றேங்க, ஒரு 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 நல்ல வளர்ந்தவன் என்னை பாக்குறாங்க முழுசா, அவன் என்ன சகாய்க்கிறான். நான் போற எத்தனையோ நகரங்களுக்குள்ள அந்த இடம் விவாதிக்குது என்னோட, அவன் வந்து கொண்டாடுறான். ஆனா நான் எத்தனையோ மனிதர்களை சந்திக்கிறேன், அவங்க எல்லாரும் எனக்கு ஏதோ ஒரு பயம், ஒரு சின்ன அந்த கருணை, அந்த அன்புலதான் பாக்குறாங்க, அவங்களால உணர முடியல. அவங்களால என்ன ஒரு வேற ஒரு வடிவத்துக்குள்ள பார்க்க முடியல. அவங்க வந்து ஒரு மற்ற குருவெல்லாம் இருக்கிறாங்களா அந்த மாதிரி தான் பாக்குறாங்க. லைஃப்ல நீங்க எத்தனை பேரு கருணாகத்தால வளர்க்கப்பட்டிருப்பான் அப்படின்னு நீங்களே நினைச்சு பாருங்க. அப்ப இந்த ஹோல் கிரெடிட் என்னுடைய லைஃப, என்னுடைய வாழ்க்கைய இந்த பதஞ்சலிங்கிற நாகம் இல்லைன்னா நாம ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஒண்ணுமே கிடையாது, நம்ம ஒண்ணு இல்லை, நம்ம எதுவுமே செய்யல. நம்ம செஞ்சது அத்தனையுமே பதஞ்சலி தான். நான் எதுவுமே செய்யல. என்னுடைய போட்டோவை எடுத்துட்டு ஒரே பாம்பை தான் வைக்கணும், அதுதான் செஞ்சிச்சு, அதுதான் செய்யுது. ஒவ்வொரு நாளும் அதான் செய்யும், அதான் வடிவம். அதுதான் நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன். ஒரு பாம்பு விழிச்சுச்சுன்னா அதை ஞான பாம்பா மாற்றணும், அதை காம பாம்பா மாத்திரக்கூடாது, அதை விஷமா மாத்திரக்கூடாது. ஒவ்வொரு மாணவனுக்கும் கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த பாம்பை நல்ல தன்மைக்கு கூட்டிட்டு வரணும், அந்த பாம்பை நல்ல வடிவத்துக்கு மாற்றணும். அதுக்கு ஒரு குருவிட்ட அவர் நிழல்ல இருந்தால்தான் அவர் ஒரு பாம்பாட்டியாக இருந்து அந்த பாம்பை நல்வழிப்படுத்துவாரு, அந்த பாம்பை ஒழுங்குபடுத்துவாரு, அந்த பாம்பை ஒரு நல்ல தன்மைக்கு கூட்டிட்டு போய் அதை ஞானமாக மாற்றி காலத்துக்கு உன்னை ஒரு வரலாற மாற்றி விடுவாரு. இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சு பாருங்க, எத்தனையோ யூடியூப் சேனல்ல எத்தனையோ இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, எத்தனையோ விஷயத்துக்குள்ள நம்ம கிட்ட என்னங்க இருக்கு நீங்களே சொல்லுங்க. நம்ம கிட்ட என்ன ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, நம்ம கிட்ட என்ன இருக்கு கூட்டம், நம்ம இப்படி ஒரு விஷயத்தெல்லாம் செய்ய முடியுமா? இப்படி ஒரு அசாத்தியமான ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? நீங்க மலேசியாவில் அத்தனை பேருமே தடுமாறிட்டாங்க. ஏன்னா அங்க செல்வத்துக்கு பஞ்சம் இல்லை, நமக்கு என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கிறாங்க. துச்சமன பொது உதவி தூக்கி எடுத்து வந்துங்க. ஒரு உண்மையான குரு பணத்தால விலை கொடுத்து வாங்க முடியாதுங்கிறத நீ தெரிஞ்சுக்கிடான்னு சமுக்கையில நேரடியா சவுக்கடியில கொடுத்துட்டு வந்துட்டேன். விலை கொடுத்து வாங்க முடியாது. ஏன்னா உண்மையாகவே ஒரு தியானத்துல வளர்ந்தானா அவன் எந்த எந்த பொருளாலையும் விலை கொடுத்து வாங்க முடியாது, வாங்கவே முடியாது. அப்படிதான். இப்ப அப்படி ஒரு வடிவத்தை நம்ம வந்து கத்து வச்சிருக்கிறோம். இப்ப உங்க கூடயும் வந்து சொல்றது ஒரே ஒரு விஷயம், என்ன வளர்த்தவன் பதஞ்சலி, அவன் தவறா வளர்க்க மாட்டான். என்னை வழிகாட்டினவன் பதஞ்சலி, அவன் தவறா வழிகாட்ட மாட்டான். அதனாலதான் இந்த உலகத்துல தமிழ்நாட்டுல 3 முக்கியமான ஜங்ஷன். ஒண்ணு ராமேஸ்வரம், இன்னொன்னு நம்ம பிரம்மபுரீஸ்வரர் கோயில், சிதம்பரம். இது 3மே பதஞ்சலி தான். இந்த 3 தன்மையிலையும் ஒரு 3 டைரக்ஷன்ல இருந்து வளர்க்கப்பட்டவன், 3 வடிவத்திலிருந்து வளர்க்கப்பட்டவன். அப்ப பல்வேறுபட்ட சூழல்கள்ல நம்ம எத்தனையோ சூழல்கள் கடந்தாலும் அவன் நீ ஒண்ணுமே இல்ல, உன்னை எவனுமே ஏத்துக்கல, உன்னை விமர்சனம் பண்ணா கூட நான் வளர்த்தேன்னு உனக்கு தெரியும்ல, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், இது 2 போதுண்டா போடா. உன்னை எவனுமே ஏத்துக்க வேண்டாம், எந்த மனிதனும் உனக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டாம். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், இதோட வேற என்ன அங்கீகாரம் வேணும் போடா அப்படிங்கிறது அவங்களுடைய வடிவம். அப்ப நீங்க இங்க இருக்கிற அத்தனை பேருக்குள்ளேயும் நான் சொல்றது என்னன்னா, நீங்க வளரணும், நீங்க நிறைய விஷயங்களை பண்ணணும், நிறைய விஷயங்களை ஒரு குரு கிட்ட இருந்து கத்துக்கணும், சூட்சமத்துல வளரணும், நிறைய கலைகளை, நிறைய உண்மையான நுட்பமான விஷயத்த இந்த உடல் தன்மையிலிருந்து கற்றுக்கொண்டு நல்ல வடிவத்துல உங்க வாழ்க்கைய சீர்படுத்தணும், செம்மைப்படுத்தணும். வாழ்க்கையில எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க பயணிங்க. நோய், துன்பம், துயரம், குழந்தை இல்லாதது எல்லாத்தையுமே அதுக்குன்னு ஒரு கால கணக்கு இருக்கு. இந்த நேரத்துல குழந்தையே இல்லாதவனுக்கு தேவையில்லாத நேரத்துல குழந்தை கொடுத்தா அந்த குழந்தை எவனாக கடந்துடுவான். அவன் கிருஷ்ணனாக பிறக்கணும்னா அதுக்கான காலம் வரணும், அதுக்காக தான் காத்திருக்கும். சும்மா காத்திருக்க மாட்டோம், அந்த காலம் உகந்த காலம் வரணும், அப்பதான் அதை நம்ம வந்து கொடுக்க முடியும். இப்ப சரியில்லாத காலம், தாய் தகப்பனுக்கு சரியில்லாத கிரகம் ஓடும், சரியில்லாத கிரகம் ஓடும் போது அப்ப நம்ம ஆசீர்வாதம் பண்ணிட்டோம்னா அந்த குழந்தை ஒரு யமனாக பிறந்துருவான். அப்ப மருத்துவ செலவு வச்சிருவாங்க,
தாய் தந்தைய மன உளைச்சல் ஆக்கிடுவான். அப்ப அந்த குழந்தை தீய வழிக்கு போயிடுவான், தீய பழக்கத்துக்கு போயிடும். அதுக்காக தான் காத்து. இதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். அவசரப்படாதீங்க, நிதானிச்சு ஒரு வேலையை செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு உயர்ந்த விஷயத்தையும் உயர்ந்த இடத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். நீங்க அவசியம் இதை பார்த்து கண்காணித்து நிதானத்தோட இன்னையிலிருந்து நீங்க செயல்படுவீங்கன்னு நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு நான் பேசுங்க, இந்த மாதிரி பேசுங்கன்னா நான் எதிர்பார்க்கிறேன். அப்ப இது இயல்பாகவே இன்னைக்கு நான் பேசப்படணும் அப்படின்னு இருக்கு. அதனால உங்கள்கிட்ட நான் பேசிக்கிறேன். இது நான் உங்கள்கிட்ட சொல்லி அப்ப நான் வெளிப்படையா மற்ற குருமார்களை தாண்டி குடும்பத்தை பத்தியும் சொந்த வாழ்க்கையை பத்தியும் நான் ஏன் உங்களை டீட்டெயிலா விவாதிக்கிறேன்னா, இதுக்கு காரணம் அந்த வெளிப்படை தன்மையெல்லாம் கிடையாது. பிரபஞ்சம் என்னன்னா இதுதான் நம்மளுடைய வாழ்க்கைங்கிறத ஒப்பிச்சு நம்ம இப்படித்தான், நம்ம எந்த சூழல்லையும் இப்படித்தான், எந்த வடிவத்திலையும் இப்படித்தான் அப்படிங்கிறத நீ காட்டுது அப்படிங்கிறதுதான் இதோடைய செயல்பாடு.